எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். இப்போ நான் சொல்ல போகிற வர்மம் பார்த்திங்கன்னா குற்றி வர்மம். எதுக்காக இந்த குற்றி வர்மத்தை பற்றி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த குற்றி வர்மன்றது ரொம்ப முக்கியமானது. இது இந்த காதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லேசாக அப்படி நீட்டிக்கிட்டு இருக்கும். ஒரு சின்ன மடல் மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு பேர் தான் குற்றி வர்மம். எதுக்காக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வர்மம் பண்ணும்போது, அதாவது உடம்புல அங்கங்கே வர்மம் பண்ணும்போது ஏதாவது அழுத்தம் அதிகமாக கொடுத்துட்டிங்கன்னா, பொதுவாக கால் மாத்திரை அளவு தான் அழுத்தம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் உடம்புல இருக்க பிரச்சனைகள் சரியாகும். நீங்கள் அதிகமான அழுத்தம் கொடுத்தா பிரச்சனை சரியாகிறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது பிரச்சனை வரும். அப்போ கடைசியாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த குற்றி வர்மத்தை பிடிச்சி முன்னாடி பின்னாடி ஒரு 3 தடவை ஆட்டி விட்டாலே போதும். இல்லை ஒரு 6 தடவை 9 தடவை கூட பண்ணலாம். கடைசியாக அதாவது இந்த வர்ம பயிற்சி நீங்கள் கொடுத்த பிறகு காதில் முன்னாடி பின்னாடி இப்படி ஆட்டி விடணும். 3 தடவை ஆட்டி விட்டாலே போதும். இல்லைன்னா 6 தடவை 9 தடவை கூட நீங்கள் ஆட்டி விடலாம். இந்த வர்ம சுத்தில் மாத்திரை அளவு ரொம்ப முக்கியம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கால் மாத்திரை அளவு தான் அழுத்தம் கொடுத்து சுற்றணும். இல்லைன்னா அரை மாத்திரை அளவுக்கு கொடுக்கலாம். அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. அளவும் சொல்லிட்டேன். இப்போது இந்த நடுவிரல்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடு தெரியும். இது ஒரு மாத்திரை. மேலேருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாத்திரை. இதில் பாதி அரை மாத்திரை, அதில் கால்வாசி கால் மாத்திரை, முக்காந்தா முக்கால் மாத்திரை, இந்த கோடு வரைக்கும் ஒரு மாத்திரை. இதுதான் அளவு. நீங்கள் உடம்புல வச்சு அழுத்தும் போது கொஞ்சம் லேசாக அழுத்தினீங்கன்னா கால் மாத்திரை அளவு உள்ளே போகும். அதுதான் நீங்கள் வர்ம வலம் பண்ணுறதுக்கு, சிகிச்சை பண்ணுறதுக்கு நீங்கள் மாத்திரை அளவு அதுதான். இப்போது அந்த வர்ம சுத்திலேயே சக்கரங்களை இயக்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே சக்கரங்களை பற்றி தெரிஞ்சிருக்கோம். மூலாதாரம் முதுகுத்தண்டு கீழே இருக்குது, சுவாதிஷ்டானம் தொப்புளி கீழே இருக்குது, தொப்புளில் இருக்கிறது மணிப்புரகம், மார்பில் இருக்கிறது அநாகதம், சங்கு பகுதியில் இருக்கிறது விசுத்தி, இங்கே இருக்கிறது ஆக்கினை, உச்சியில் இருக்கிறது சகசிராரம் இல்லை துரியம். இப்போது எப்படி இதை இயக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விரலை வச்சு பண்ணும்போது முதல்ல அதில் இருக்க கழிவுகளை நீக்கணும். கழிவுகளை எப்படி நீக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடது பக்கம் சுற்றினா கழிவுகள் வெளியேறும். விரல கால் மாத்திரை அளவு அழுத்தம் கொடுத்து இடது பக்கம் சுற்றினா கழிவுகள் வெளியேறும். வலது பக்கம் சுற்றினா அதில் இருக்க பிரச்சனைகள் சரியாகும். அந்த சக்கரம் இயங்கும். இதுதான் அதில் இருக்க சூட்சமம். பொதுவாக வர்மத்தில் எல்லா ரகசியமும் இருக்குது. வர்மக்கலையில் எல்லா ரகசியமும் இருக்குது. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கற்றுக்கிட்டால் போதும். சண்டைக்கலை விரும்புகிறவங்க அதை போய் கற்றுக்குவாங்க. உடம்பை சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வைத்திய வர்மக்கலையை கற்றுக்குவாங்க. இதில் நிறைய இருக்குது. இது யூடியூப்லலாம் சொன்னாலும் புரியாது. நீங்கள் ஒரு நல்ல குருவாக பார்த்து செலக்ட் பண்ணி கற்றுக்குங்க. நிறைய இடத்துல இருக்காங்க. நீங்கள் எந்தெந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அங்கேயே யாராவது இருப்பாங்க. போய் பார்த்து அவங்கள்ட்ட முறையாக இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. இப்போது இந்த சக்கரங்கள்லாம் சொல்லிட்டேன். அதில் இடது பக்கம் சுற்றினீங்கன்னா கழிவுகள் வெளியேறும். வலது பக்கம் சுற்றினா அது சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். எல்லாமே அப்படி தான். 7 சக்கரங்களுக்கு அப்படி தான். கடைசியாக குற்றி வர்மத்தை லேசாக ஒரு 3 வாட்டி ஆட்டி விடுங்க. இல்லைன்னா 9 தடவை வரைக்கும்
நீங்கள் ஆட்டி விடலாம். ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தால் கூட அது உங்களுக்கு சரி பண்ணிவிடும். இப்போது குற்றி வர்மத்தை பற்றி சொல்லிட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மீதி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். நன்றி.